ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குட்டீஸ்கெல்லாம் பிடிச்ச இந்த பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மசாலா பாஸ்தா வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் பாஸ்தா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். பாஸ்தா அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், பாஸ்தா உதிரி உதிரியாக வரத்துக்காக. சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ இந்த பாஸ்தாவை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதுனால இதில் பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஸ்டிக் ஆகாத உதிரி உதிரியாக வரும். கொஞ்சம் கலரி விட்டுடலாம். பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்தாச்சு, தெரியுதுங்களா? இப்போ எடுத்து இதை வடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாத எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பாஸ்தாவுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கேப்சிகம், கேரட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ பேஸ்ட், ஆனியன். ஒரு வானலில் 2 அல்லது 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. இதையும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச கேரட் ஆட் பண்ணுறேன். இதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதனோட பொடியாக நறுக்கி வச்ச கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதெல்லாம் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபீஸ். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் இதை செஞ்சு தாங்க. இப்போ டொமேட்டோ பேஸ்ட்டை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டொமேட்டோவை எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி இதனோட ஆட் பண்ணுறேன். இது இல்லாத டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் அப்ளை பண்ண போகிறேன். வேறு எந்த சாஸும் நான் அப்ளை பண்ண போகிறதில்ல. குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால வேறு எந்த சாஸும் நான் அப்ளை பண்ணல. உங்களுக்கு வேணும்னா சில்லி சாஸ், சோயா சாஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதனோட மஞ்சள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதனோட ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை ஆட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்ட பிறகு பாஸ்தா ஆட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு பாஸ்தாவை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாஸ்தாவையும் கொஞ்சம் கலரி விட்டுட்டு கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட ஒன்றோட ஒன்று ஒட்டல. பாருங்கள், அந்த மசாலா கிரேவியோட இந்த பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண போகிறேன். 2 அல்லது 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. டொமேட்டோ சாஸ் வேணான்றவங்க இந்த டொமேட்டோ பேஸ்ட் போட்டிங்க இல்லையா, அது இன்னொரு டொமேட்டோவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சுவை நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், குட்டீஸ்க்கு பிடிச்சமான மசாலா பாஸ்தா தயாராகியாச்சு. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.